ஒரு பையன் ரயிலில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வைத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தான். முழு ரயிலிலும் அவனுக்கு அமர்வதற்கு கூட ஒரு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் அப்போது ஒரு அழகான பெண் டிடி அவனுக்கு தன் இருக்கையை கொடுத்தாள். முதலில் இருவருக்கும் இடையே இருக்கையை பற்றி மட்டுமே பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் இரவு கடந்து காலை விடுவதற்குள் அங்கே யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. இது கொல்கத்தாவிலிருந்து மும்பை செல்லும் ரயிலின் கதை. அங்கே ஒரு பையன் மும்பையின் ரயில் நிலையத்தில் மொபைலின் தன் டிக்கெட்டின் நிலையை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பையனின் பெயர் விக்ரம். வயது சுமார் 28. அவனது முகத்தில் ஒரு லேசான பதற்றம் தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் ரயில் புறப்படுவதற்கு அதிக நேரம் இல்லை. அவனது டிக்கெட்டோ இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே நின்று கொண்டிருந்தது. அவன் மீண்டும் ஒரு முறை மொபைல் திரையை பார்த்தான். அங்கே இன்னும் வெயிட்டிங் 3 என்றுதான் இருந்தது. அவன் லேசாக புன்னகைத்து கொண்டு தனக்குள்ளேயே இன்னைக்கு ராத்திரி முழுக்க கடவுள் நம்பிக்கையில் தான் கழிய போகிறது போல என்று கூறினான். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் மொபைலை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பையை தோளில் மாட்டிக்கொண்டு ரயிலை நோக்கி நடந்தான். பிளாட்பாரத்தில் பெரும் கூட்டம் இருந்தது. யாரோ ஒருத்தர் ஜன்னல் வழியாக உள்ளே தண்ணீர் பாட்டிலை கொடுத்து கொண்டிருந்தார். இன்னொருவர் தன் உறவினர்களிடம் இறுதி நிமிட பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தார். மறுபுறம் டீ விற்பவர்கள் தொடர்ந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தனர். விக்ரம் பொதுவாக B4 கோச்சை அடைந்து ரயிலில் ஏறினான். உள்ளே நுழைந்ததுமே அவனுக்கு புரிந்துவிட்டது இன்றைய பயணம் அவ்வளவு எளிதாக இருக்க போவதில்லை என்று. ஏறக்குறைய ஒவ்வொரு இருக்கையிலும் மக்கள் அமர்ந்திருந்தனர். சிலர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், சிலர் மொபைலில் மூழ்கி இருந்தார்கள். அவன் வாசலின் அருகே போய் நின்று கொண்டு அமர்வதற்கு கொஞ்சம் இடமாவது கிடைக்குமா என்று அங்கும் இங்கும் பார்க்க தொடங்கினான். ஆனால் எல்லா பக்கமும் மக்கள் ஏற்கனவே அமர்ந்திருந்தனர். அப்போது எதிரே கருப்பு நிற கோட் அணிந்த ஒரு பெண் வருவது தெரிந்தது. அவளது கையில் டிக்கெட் சார்ட் இருந்தது. மேலும் அவளது முகத்தில் கடமையில் இருக்கும் அதிகாரிகளுக்குரிய அதே கம்பீரம் இருந்தது. அவள் அந்த ரயிலின் டிடி. அவளுடைய பெயர் மாலதி. சுமார் 25 வயதான மாலதி மிகவும் அமைதியான ஆனால் சுறுசுறுப்பான மற்றும் புத்திசாலியான பெண். அவள் வேகமாக டிக்கெட்டுகளை பரிசோதித்து கொண்டே முன்னேறி வந்தாள். யாராவது ஏதேனும் கேட்டால் உடனே பதிலளித்து விட்டு அடுத்த பயணியை நோக்கி சென்று விடுவாள். விக்ரமனின் பார்வை சில நொடிகள் அவளையே நிலைத்து பார்த்தது. பிறகு அவன் மெதுவாக அவள் அருகில் சென்றான். மேடம். மாலதி அவன் பக்கம் திரும்பினாள். ஆமாம், டிக்கெட்டை காட்டுங்கள். விக்ரம் மொபைலை அவளிடம் நீட்டினான். அவள் டிக்கெட்டை பார்த்துவிட்டு உங்களுடைய சீட்டு கன்ஃபார்ம் ஆகவில்லை என்றாள். ஆமா மேடம், தெரியும் என்றான் விக்ரம். அப்புறம் இப்போதைக்கு எங்கேயாவது உட்காருங்கள். சீட் ஏதேனும் காலியாக இருந்தால் சொல்கிறேன். விக்ரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். மாலதி மீண்டும் அவன் பக்கம் பார்த்தாள். இப்போ என்னாச்சு? அவன் லேசாக புன்னகைத்தான். மேடம், ராத்திரி முழுக்க வாசல்லையே நின்னுகிட்டு போகாம இருக்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாலதி நேரடியாக நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் இப்போது என்னை வேலை செய்ய விடுங்கள் என்றாள். விக்ரம் பின்வாங்கினான். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு அவன் மீண்டும் அதே பெட்டிக்கு வந்தான். அங்கே மாலதி டிக்கெட் பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். அவனை கண்டதுமே அவள் நீங்கள் மீண்டும் வந்து விட்டீர்களா என்றாள். இல்லை, சும்மா கேட்கத்தான் வந்தேன். சீட் ஏதும் கிடைத்ததா என்று விக்ரம் கேட்க, இவ்வளவு சீக்கிரம் சீட் எங்கிருந்து வரும் என்றாள். அருகில் அமர்ந்திருந்த சில மக்கள் சிரிக்க தொடங்கினர். விக்ரமும் லேசாக சிரித்தான். பாருங்கள் மேடம், மறந்து விடாதீர்கள். இந்த முறை அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. உங்களை பார்த்த பிறகு மறப்பது கடினம்தான் என்று கூறிவிட்டு அவள் முன்னேறி சென்றாள். சுமார் 1 மணி நேரம் மாலதி தொடர்ந்து வெவ்வேறு கோச்சுகளில் டிக்கெட் பரிசோதனை செய்தாள். மறுபுறம் விக்ரம் சில நேரம் இங்கேயும் சில நேரம் அங்கேயும் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனது பார்வை மீண்டும் மீண்டும் மாலதியின் பக்கமே சென்றது. இரவு நேரமாகி மணி சுமார் 8:30 ஆன போது ரயில் இப்போது முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. பெரும்பாலான மக்கள் சாப்பாட்டை வெளியே எடுத்திருந்தனர். சிலர் தங்களது சீட்டுகளை சரி செய்து தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது மாலதி அருகில் இருந்த அதே பெட்டிக்கு வந்தாள். அவள் கேளுங்கள் என்று குரல் கொடுத்தாள். விக்ரம் உடனடியாக எழுந்து அவள் அருகில் சென்றான். சொல்லுங்க மேடம், B5 கோச்சில் ஸ்டாஃப்களுக்கான ஒரு சீட்டு காலியாக இருக்கிறது. அங்கே போய் உட்காருங்கள். ஆனால் தேவைப்பட்டால் சீட்டை விட்டுத்தர வேண்டி இருக்கும் என்றாள். விக்ரமனின் முகத்தில் நிம்மதி தெளிவாக தெரிந்தது. நிஜமாகவா மேடம்? இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் என்று கூற அவன் சிரித்து விட்டான். தேங்க்யூ மேடம். இல்லையென்றால் இன்று நிலைமை மோசமாகி இருக்கும். இப்போது சொல்லுங்கள். மீண்டும் மீண்டும் எனக்கு பின்னால் வராதீர்கள். சரிங்க மேடம். ஒருவேளை வேறு யாராவது வந்து கேட்டால் நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். இதை கேட்டவுடனே விக்ரம் தன் பையை எடுத்துக்கொண்டு B5 கோச்சை நோக்கி சென்றான். அங்கே சென்று அவன் சீட்டில் நிம்மதியாக அமர்ந்தான்.
இனி பயணம் கொஞ்சம் எளிதாக இருக்கும் என்று அவன் முதல் முறையாக உணர்ந்தான். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு மாலதி அதே கோச் வழியாக கடந்து செல்வதை அவன் கவனித்தான். அவன் உடனடியாக எழுந்து அவளிடம் சென்றான். மேடம், அவள் திரும்பி பார்த்து இப்போ என்னாச்சு என்றாள். இந்த முறை விக்ரமனின் கையில் 2 கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் சிப்ஸ் பாக்கெட்டுகள் இருந்தன. ரொம்ப நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் மூடு ஃப்ரெஷ் ஆகுமே என்று நினைத்தேன். மாலதி சில நொடிகள் அவனையே பார்த்தாள். பிறகு, நீ எல்லாரிடமும் இப்படிதான் நல்லவனாக நடந்து கொள்வாயா என்று கேட்டாள். இல்லை மேடம், உதவி செய்பவர்களிடம் மட்டும்தான் என்றான். அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. இருவரும் ரயிலின் வாசலுக்கு அருகில் நின்று கொண்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க தொடங்கினர். வெளியே இருட்டாக இருந்தது. ரயில் தண்டவாளத்தில் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. காற்றின் வேகம் உள்ளே வந்து வீசியது. மாலதி, மும்பையில் என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். ஓ, அதனால் தான் இவ்வளவு பேசுகிறாயா? இல்லை, பேச்சு நான் சின்ன வயதிலிருந்தே கொஞ்சம் அதிகமாகத்தான் பேசுவேன் என்றான். இந்த முறை அவள் லேசாக சிரித்தாள். சிறிது நேரம் இருவரும் அப்படியே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். ரயிலுக்குள் இப்போது மெல்ல மெல்ல அமைதி நிலவ தொடங்கியது. பெரும்பாலான மக்கள் சாப்பிட்டு விட்டு தங்களது இருக்கைகளில் படுத்து விட்டனர். வெளியே இருண்ட இரவாக இருந்தது. ரயில் தொடர்ந்து தன் வேகத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. விக்ரம் சில நேரம் மாலதியின் பக்கம் பார்ப்பான், சில நேரம் கடந்து செல்லும் அந்த இருட்டை பார்ப்பான். அவளிடம் ஏன் மீண்டும் மீண்டும் பேச தோன்றுகிறது என்பது அவனுக்கே புரியவில்லை. ஒருவேளை இவ்வளவு நீண்ட பயணத்தில் முதல் முறையாக தன் கஷ்டத்தை புரிந்து கொள்ளும் ஒரு நபர் கிடைத்ததால் தான் போல. மறுபுறம் மாலதியும் இப்போது முன்பு போல அவ்வளவு கண்டிப்பானவளாக தெரியவில்லை. அவளது முகத்தில் இருந்த சோர்வு சற்று குறைவாக தெரிந்தது. அப்போது எதிரே காஃபி விற்பவர் வந்தார். விக்ரம் உடனடியாக 2 காஃபி வாங்கினான். மாலதி பணம் எடுக்க முயன்ற போது அவன் அவளை தடுத்தான். அட விடுங்க மேடம், பரவாயில்லை என்றான். மாலதி, இல்லை, என் காஃபிக்கான பணத்தை நானே கொடுத்து விடுவேன் என்றாள். நான் நன்றி சொல்லும் விதம் இதுதான் என்றான் விக்ரம். மாலதி சில நொடிகள் அவனையே பார்த்தாள். பிறகு எதுவும் பேசாமல் காஃபி கப்பை கையில் வாங்கி கொண்டாள். காஃபி கப்பை கையில் பிடித்தபடி மாலதி சில நொடிகள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ரயிலின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. வாசல் வழியாக வந்த குளிர்ந்த காற்று இருவரின் முகத்திலும் மோதியது. விக்ரம் மெதுவாக காஃபி குடித்து கொண்டே சில நேரம் வெளியே பார்ப்பான், சில நேரம் மாலதியின் பக்கம் பார்ப்பான். பிறகு அவன் புன்னகையோடு, மேடம், நீங்க இவ்வளவு நள்ளிரவு வரைக்கும் டியூட்டி பார்க்கிறீர்களே, சோர்வாக இருக்காதா என்று கேட்டான். மாலதி லேசாக சிரித்தாள். சோர்வாகத்தான் இருக்கும், ஆனால் வேலை அப்படி என்பதால் பழகிவிடுகிறது. சில நேரங்களில் பகலில் டியூட்டி இருக்கும், சில நேரங்களில் இரவு முழுக்க ரயிலில் இருக்க வேண்டி இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்போது எல்லாம் சாதாரணமாக தெரிகிறது என்றாள். விக்ரம் தலையசைத்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் வெளியில் இருந்து பார்க்கும்போது டிடி வேலை ரொம்ப நிம்மதியான வேலை போல தோன்றும். மற்றவர்களுடைய வேலை எப்போதும் எளிதாகத்தான் தெரியும் என்று மாலதி காஃபியை உறிஞ்சி குடித்தபடி கூறினாள். நாமே அதை செய்யும் போதுதான் அதன் கஷ்டம் தெரியும் என்றாள். விக்ரம் சிரித்து விட்டான். அதுவும் உண்மைதான். அப்போது மாலதி, அப்புறம் உன்னுடைய வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டாள். அம்மா அப்பா மட்டும்தான், நான் ஒரே ஒரு பையன். திருமணம் என்று அவள் புன்னகைத்தாள். விக்ரமும் சிரிக்க தொடங்கினான். இல்லை மேடம், இதுவரை யாரும் கிடைக்கவில்லை. இவ்வளவு பேசுகிறாய், இருந்தாலும் யாரும் கிடைக்கவில்லையா? ஒருத்தி இருந்தாள், ஆனால் அவளது வீட்டினருக்கு என்னை பிடிக்கவில்லை என்றான். மாலதி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு, சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொள்ள வேண்டியதுதான் என்றாள். அதற்குள் ரயில் ஒரு நிலையத்தில் மெதுவாக ஆரம்பித்தது. வெளியே பிளாட்பாரத்தின் வெளிச்சம் உள்ளே வர தொடங்கியது. மாலதி கடிகாரத்தை பார்த்துவிட்டு, சரி, நான் இப்போது முன்னே செல்ல வேண்டும், அடுத்த நிலையத்தில் சில பயணிகள் ஏறவிருக்கிறார்கள் என்றாள். விக்ரம் உடனே, நானும் வரவா என்று கேட்க அவள் அவனை பார்த்து சிரித்தாள். நீ என் கூட வந்து என்ன செய்வாய்? இல்லை, சும்மா ஏதேனும் உதவி செய்வேன். என் உதவிக்கு ரயில்வே போலீஸ் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அவள் முன்னோக்கி சென்றாள். விக்ரம் சில நொடிகள் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மீண்டும் தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு முன்பு போல எந்த பதற்றமும் இருக்கவில்லை. அவன் நிம்மதியாக இருக்கையில் சாய்ந்து கொண்டு சுற்றியிருந்த மக்களை பார்க்க தொடங்கினான். யாரோ ஒருத்தர் குரட்டை விட்டு கொண்டிருந்தார். இன்னொருவர் மொபைலில் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார். ரயில் இப்போது மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கி இருந்தது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு மாலதி மீண்டும் அதே கோச்சிற்கு வந்தாள். அவளது முகத்தில் இருந்த சோர்வு தெளிவாக தெரிந்தது. அவள் மெதுவாக வந்து இருக்கையின் ஓரமாக அமர்ந்தாள். விக்ரம் உடனடியாக நிமிர்ந்து அமர்ந்தான். வந்துட்டீங்களா மேடம்? ஆமாம், இன்று கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ரொம்ப சோர்வாக இருப்பீர்கள் என்றான். அவள் மீண்டும் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள். சில நொடிகள் இருவரும் அமைதியாக இருந்தனர்.
பிறகு விக்ரம் தன் பையிலிருந்து ஒரு சிறிய டப்பாவை வெளியே எடுத்தான். மேடம், சாப்பிடுங்கள் என்றான். மாலதி பார்த்தபோது அதில் உலர் பழங்கள் இருந்தன. அட இல்லை, பரவாயில்லை, இருக்கட்டும், வீட்டிலிருந்து கொண்டு வந்ததுதான். அம்மா அன்போடு பைக்குள் வைத்து விட்டார் என்றான். அவள் லேசாக புன்னகைத்து விட்டு சற்றே எடுத்து சாப்பிட தொடங்கினாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என்று மாலதி உலர் பழங்களை சாப்பிட்டு கொண்டே கூறினாள். நீ மற்ற பயணிகளைப் போல இல்லை என்றாள். விக்ரம் சிரித்து விட்டான். அப்படி என்ன வித்தியாசமாக தெரிந்தது? பெரும்பாலான மக்கள் சீட்டு கிடைக்கவில்லை என்றால் சண்டை போடுவார்கள், வாதாடுவார்கள். நீயோ சும்மா எனக்கு பின்னாடியே சுற்றி கொண்டிருந்தாய். ஏனென்றால் நீங்கள் எனக்கு சீட்டு வாங்கி தருவீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. இவ்வளவு நம்பிக்கையா? ஏனென்று தெரியவில்லை, ஆனால் இருந்தது என்றான். மாலதி சில நொடிகள் அவனையே பார்த்தாள். பிறகு தன் பார்வையை மறுபக்கம் திருப்பினாள். வெளியே இரவு இன்னும் ஆழமாகி இருந்தது. பெட்டிக்குள் இருந்த மற்ற மக்கள் அனைவரும் தூங்கிவிட்டிருந்தனர். லேசான மஞ்சள் நிற விளக்கு வெளிச்சத்தில் அந்த முழு கோச்சும் அமைதியாக காட்சியளித்தது. அப்போது விக்ரம், மேடம், ஒரு விஷயம் கேட்கலாமா என்றான். ஆமாம், கேள். உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டான். மாலதி அவன் பக்கம் பார்த்து லேசாக சிரித்தாள். இல்லை, ஏன்? எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருப்பதில்லையே. அப்படியென்றால் யாராவது இருந்தார்களா என்று அவன் புன்னகைக்க, அவள், நீ ரொம்ப கேள்விகள் கேட்கிறாய் என்றாள். அது ஒரு பழக்கம். இந்த பழக்கம் சில நேரங்களில் ஆபத்தாகவும் முடியலாம் என இருவருமே லேசாக சிரித்தனர். பிறகு மாலதி மெதுவாக, வேலையிலேயே இவ்வளவு காலம் கடந்து விட்டது, திருமணத்தை பற்றி யோசிப்பதற்கே நேரம் கிடைக்கவில்லை என்றாள். விக்ரம் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு, எது நடந்தாலும் நன்றாகவே நடக்கும் என்றான். மாலதி அவன் பக்கம் பார்த்தாள். ஆனால் இந்த முறை எதுவும் பேசவில்லை. ஒருவேளை அவள் உண்மையிலேயே மிகவும் சோர்வடைந்திருந்ததால் போல. சிறிது நேரத்திற்கு பிறகு ரயில் சற்றே குலுங்கி மெதுவானதும் அவளது கண்கள் திறந்தன. விக்ரம் இன்னும் நிமிர்ந்து அமர்ந்திருப்பதை அவள் கவனித்தாள். ஏன் தூங்கக்கூடாது? தூக்கம் வரவில்லை. ஏன் தெரியவில்லை. ஒருவேளை பயணம் நீண்டதாக இருப்பதாலோ என்னவோ என்றான். மாலதி லேசாக புன்னகைத்து, அல்லது பேச்சு அதிகமாகிவிட்டதோ என்றாள். விக்ரமும் சிரித்து விட்டான். இருக்கலாம். பிறகு அவள் சற்றே நகர்ந்து அமர்ந்து, கொஞ்சம் வசதியாக அமர்ந்து கொள் என்றாள். இவ்வளவு இடம் இருக்கிறதே மேடம், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். அட உட்கார் தம்பி, நான் சொல்கிறேன் அல்லவா. விக்ரம் மெதுவாக அந்த இருக்கையில் சற்றே வசதியாக அமர்ந்தான். சில நொடிகளுக்கு பிறகு இருவரும் மீண்டும் அமைதியாயினர். ஆனால் இப்போது அந்த மௌனம் ஒரு விசித்திரமான மௌனமாக இருக்கவில்லை. இருவருக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக பழகிவிட்டது போல தோன்றியது. இரவு சுமார் 12 மணி ஆகிவிட்டது. வெளியே முற்றிலும் இருட்டாக இருந்தது. ரயில் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருந்தது. மாலதி மெதுவாக தன் தலையை இருக்கையில் சாய்த்து கொண்டாள். ஒருவேளை அவளுக்கு தூக்கம் வர தொடங்கி இருக்கலாம். மறுபுறம் விக்ரமும் இப்போது மிகவும் சோர்வடைந்திருந்தான். அவன் மெதுவாக இருக்கையின் துணையோடு சாய்ந்து அமர்ந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தூங்கிவிட்டான். ரயில் அதே வேகத்தில் இரவை கிழித்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருந்தது. மேலும் B5 கோச்சின் இந்த சிறிய இருக்கையில் 2 அறியாத மனிதர்கள் தங்களை அறியாமலேயே ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக வந்திருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு விக்ரமனின் கண்கள் திடீரென லேசாக திறந்தன. அப்போது மாலதி இருக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தபடியே தூங்கிவிட்டதை அவன் கவனித்தான். அவளது ஒரு கை கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. தலை மீண்டும் மீண்டும் குலுங்கி சரிந்து கொண்டிருந்தது. அவன் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக, மேடம் என்றான். ஆனால் அவள் எழவில்லை. ரயில் ஒரு குலுங்கு குலுங்கியதும் மாலத்தின் தலை இருக்கையில் மோத போனது. உடனே விக்ரம் தன் கையை வேகமாக முன்னே நீட்டினான். அவளது தலை அவனது கையின் மீது சாய்ந்தது. அதே கணத்தில் மாலதியின் கண்கள் திறந்தன. அவள் உடனடியாக நிமிர்ந்து அமர்ந்து, சாரி, தெரியாமல் தூங்கிவிட்டேன் போல் இருக்கிறது என்றாள். விக்ரம் லேசாக புன்னகைத்தான். இவ்வளவு நேரமாக வேலை செய்து கொண்டிருந்தால் தூக்கம் வரதான் செய்யும். மாலதி ஒரு பெருமூச்சு விட்டு, சில நேரங்களில் நம் வாழ்நாள் முழுவதுமே ரயிலிலே கழிந்து விடுமோ என்று தோன்றுகிறது என்றாள். ஒருவேளை நல்லதொரு துணை கிடைத்து விட்டாள் என்று விக்ரம் விளையாட்டுக்கு கூறினான். மாலதி அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். நீ எல்லாவற்றையும் வேறு எங்கோ கொண்டு சென்று விடுகிறாய் என்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மாலதி தன் பையிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து ஒரு மடக்கு குடித்துவிட்டு, அப்புறம் நீ மும்பையில் தனியாகத்தான் இருக்கிறாயா என்று கேட்டாள். ஆமாம், ஒரு பிளாட் எடுத்திருக்கிறேன். தனியாக இருப்பது எளிதல்ல. முதலில் கஷ்டமாக இருந்தது, இப்போது பழகிவிட்டது. வீட்டு ஞாபகம் வருவதில்லையா என்று மாலதி கேட்டாள். ரொம்ப ஞாபகம் வரும், முக்கியமாக காய்ச்சல் வரும்போது என்றான் விக்ரம். மாலதி லேசாக சிரித்தாள். நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான்.
பிறகு அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக கூறினாள், எங்களுடைய வாழ்க்கையும் இப்படிதான் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது. சில நேரம் இங்கே டியூட்டி, சில நேரம் அங்கே. பண்டிகையாக இருக்கட்டும் அல்லது ஏதேனும் விசேஷமாக இருக்கட்டும், பெரும்பாலான நேரம் ரயிலிலேயே கழிந்து விடுகிறது என்றாள். விக்ரம் அவளது பேச்சை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். மாலதியை வெளியில் எவ்வளவு தைரியமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அந்த அளவிற்கு தனிமையில் இருக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். அப்போது எதிரே இருந்த இருக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் எழுந்து தண்ணீர் குடித்தார். மேலும் இருவரையும் பார்த்து புன்னகைத்தார். ஒருவேளை இவர்களுக்கிடையே நடக்கும் பேச்சுவார்த்தை இப்போது வெறும் இருக்கையோடு மட்டும் நின்றுவிடவில்லை என்பது அவருக்கு நீண்ட நேரத்திற்கு முன்பே புரிந்திருக்கலாம். மறுபுறம் விக்ரமும் மாலதியும் தங்களது சொந்த உலகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு ரயில் ஒரு பெரிய நிலையத்தில் நின்றது. வெளியே லேசான சலசலப்பு சத்தம் கேட்டது. சில புதிய பயணிகள் ஏறினர், சிலர் இறங்கினர். மாலதி உடனடியாக எழுந்தாள். நான் டிக்கெட் பரிசோதனை செய்துவிட்டு வர வேண்டும் என்றாள். விக்ரமும் எழுந்து நின்று நானும் வரவா என்றான். உனக்கு எல்லா இடத்திற்கும் கூடவே வரும் பழக்கம் இருக்கிறதா என்ன என்று அவள் சிரித்து கொண்டே கேட்டாள். என்ன செய்வது, தனியாக அமர்ந்திருந்தால் போர் அடிக்கிறது என்றான் விக்ரம். சரி, அப்படி என்றால் இங்கேயே அமர்ந்திரு, நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவள் முன்னோக்கி சென்றாள். விக்ரம் வாசலின் அருகே சென்று வெளியே பார்க்க தொடங்கினான். நிலையத்தின் வெளிச்சம், டீ விற்பவர்களின் சத்தம் மற்றும் இரவின் குளிர்ந்த காற்று என அனைத்தும் ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்தது. ஆனால் அவனது கவனமோ மீண்டும் மீண்டும் மாலதி சென்ற பக்கமே திரும்பி கொண்டிருந்தது. சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு அவள் திரும்பி வந்தாள். இந்த முறை அவளது முகத்தில் முன்பை விட அதிக சோர்வு தெரிந்தது. வந்ததும் இருக்கையில் அமர்ந்து தன் காலணிகளை சற்றே தளர்த்தி கொண்டே, இன்று உண்மையிலேயே ரொம்ப வேலை ஆகிவிட்டது என்றாள். விக்ரம் உடனே இருங்கள் என்று கூறிவிட்டு தன் பையிலிருந்து ஒரு சிறிய சாக்லேட் பாக்கெட்டை வெளியே எடுத்தான். இதை சாப்பிடுங்கள், கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்றான். மாலதி அதை பார்த்து சிரித்தாள். உன்னுடைய பைக்குள் அப்படி என்னென்னதான் இருக்கிறது? தேவையான எல்லா பொருட்களும், அதோடு மனிதர்களை கவரக்கூடிய பொருட்களும் இருக்கின்றன என்றான். அது தனி விஷயம் என்று சொல்லி அவள் இந்த முறை வாய்விட்டு சிரித்தாள். இரவு சுமார் 2 மணி ஆகிவிட்டது. வெளியே இப்போது வெறும் இருட்டு மட்டுமே தெரிந்தது. பெட்டிக்குள் எவ்வளவு அமைதி நிலவியது என்றால் தண்டவாளத்தின் சத்தம் மிக தெளிவாக கேட்டு கொண்டிருந்தது. மாலதி இப்போது இருக்கையின் துணையோடு சற்றே சாய்ந்து படுத்திருந்தாள். அவள் மெதுவாக விக்ரம் என்றாள். சொல்லுங்க மேடம், உன்னுடன் பேசுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. விக்ரம் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு லேசாக புன்னகைத்து எனக்கும் தான் என்றான். மாலதி மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ரயில் திடீரென சற்றே குலுங்கி திரும்பிய போது அவளது கை தெரியாமல் விக்ரமின் கையின் மீது வந்து விழுந்தது. இருவருமே சில நொடிகளுக்கு அமைதியாகி விட்டனர். யாரும் கையை எடுக்கவும் இல்லை, யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. இருவரும் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தனர். வெளியே இரவு தொடர்ந்து கடந்து கொண்டிருந்தது. உள்ளே அந்த சிறிய இருக்கையில் இருவருக்கும் இடையே இருந்த தூரம் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. இப்படியாக இரவும் மெல்ல மெல்ல கடந்து விட்டது. விடியற்காலை சுமார் 5 மணி ஆகவிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே லேசான வெளிச்சம் தெரிய தொடங்கியது. சில பயணிகள் எழுந்து காஃபி, டீ வாங்க சென்றனர். மாலதியும் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். அவள் தன் கூந்தலை சரி செய்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். நாக்பூர் வரப்போகிறது என்று நினைக்கிறேன். விக்ரம் உடனே அப்படியென்றால் உங்களுடைய டியூட்டி முடிந்து விட்டதா என்றான். ஆமாம், நான் இங்கே இறங்கி விடுவேன் என்றாள். என்னவென்று தெரியவில்லை. இதை கேட்டவுடனே விக்ரமனின் முகத்தில் இருந்த புன்னகை சற்று குறைந்தது. அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு பயணம் ரொம்ப சீக்கிரமே முடிந்து விட்டது என்றான். மாலதி அவனை பார்த்தாள். எல்லா பயணங்களும் முடிவடைவதில்லை, ஆனால் சில பயணங்கள் நினைவில் நிலைத்து விடுகின்றன. இந்த முறை மாலதி எதுவும் பேசவில்லை. சும்மா லேசாக புன்னகைத்துவிட்டு வெளியே விடியும் அந்த காலை பொழுதை பார்க்க தொடங்கினாள். ரயில் இப்போது மெல்ல மெல்ல நாக்பூரை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருந்தது. பெட்டிக்குள்ளும் சலசலப்பு சத்தங்கள் ஆரம்பமாகி இருந்தன. சிலர் தங்களது பைகளை சரி செய்து கொண்டிருந்தனர். சிலர் மொபைலை பார்த்து நேரத்தை சரிபார்த்து கொண்டிருந்தனர். மறுபுறம் விக்ரம் அமைதியாக இருக்கையில் அமர்ந்து மாலதியையே பார்த்து கொண்டிருந்தான். சில மணி நேரங்களே ஆன இந்த பயணத்தில் அப்படி என்ன நடந்துவிட்டது? அவளது இரக்கம் கூட தனக்கு ஏன் பிடிக்காமல் போகிறது என்பது அவனுக்கே புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ரயிலின் வேகம் குறைய தொடங்கியது. வெளியே பிளாட்பாரம் தெரிய ஆரம்பித்தது. மாலதி எழுந்து தன் பையை தோளில் மாட்டிக்கொண்டாள். பிறகு அவள் விக்ரமை பார்த்து சரி, நான் கிளம்புகிறேன் என்றாள். விக்ரமும் உடனடியாக எழுந்து நின்றான். இவ்வளவு சீக்கிரமாகவா? அவள் லேசாக சிரித்தாள். ரயில் யாருக்காகவும் நிற்பதில்லை. சில நொடிகள் இருவரும் அமைதியாக இருந்தனர். பிறகு விக்ரம் ஒரு விஷயம் சொல்லவா? ஆமாம், உங்களை சந்தித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றான்.
மாலதி அவனது கண்களை நேராக பார்த்து எனக்கும் தான் என்றாள். ரயில் நாக்பூர் ரயில் நிலையத்தில் வந்து நின்றது. வெளியே காலையில் லேசான குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. மாலதி கீழே இறங்க தொடங்கியதும் விக்ரமும் வாசல் வரை அவளுடன் வந்தான். அவன் கீழே இறங்கி பிளாட்பாரத்தில் நின்று கொண்டு மேலே அவனை நோக்கி பார்த்தாள். அப்போது விக்ரம் மேடம் என்று குரல் கொடுத்தான். மாலதி திரும்பி பார்த்து இப்போ என்னாச்சு என்றாள். அவன் லேசாக புன்னகைத்தான். ஒருவேளை மீண்டும் எப்போதாவது ரயிலில் மாட்டிக்கொண்டால்? இந்த முறை அவள் வாய்விட்டு சிரித்தாள். நீ ஒவ்வொரு முறையும் சீட்டை காரணம் காட்டித்தான் பேச்சை தொடங்குவாயா? இல்லை, ஆனால் இந்த முறை பழகிவிட்டது. மாலதி சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு தன் பையிலிருந்து மொபைலை எடுத்து நம்பரை எழுது என்றாள். விக்ரமனின் முகத்தில் உடனடியாக புன்னகை வந்தது. அவன் வேகமாக தன் மொபைலை எடுத்து எண்ணை சேமித்துக் கொண்டான். இப்போது மகிழ்ச்சி தானே? மீதி மகிழ்ச்சிக்கு மீண்டும் எப்போதாவது சந்திப்போம். ரயில் புறப்படுவதற்கான ஹாரன் சத்தம் கேட்டது. மாலதி மெல்ல மெல்ல பின்னோக்கி செல்ல தொடங்கினாள். பிளாட்பாரம் பின்னால் மறையும் வரை விக்ரம் வாசலில் நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வை அவளது மீதே நிலைத்திருந்தது. அந்த நாளுக்கு பிறகு இருவரின் பேச்சுவார்த்தையும் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியது. முதலில் வெறும் மெசேஜ்கள் மட்டுமே வந்தன. பிறகு தினமும் போன் கால்கள் வர தொடங்கின. விக்ரம் சில நேரங்களில் ஆபீஸில் இருந்து திரும்பும் போது கால் செய்வான். சில நேரங்களில் மாலதி தன் டியூட்டி முடிந்த பிறகு அவனுடன் பேசுவாள். இருவரும் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களில் ரயிலில் நடந்த சுவாரஸ்யங்கள், சில நேரங்களில் சிறுவயது நினைவுகள், சில நேரங்களில் குடும்ப விஷயங்கள் என அனைத்தும் நாளாக நாளாக இருவரும் ஒருவருக்கொருவர் பழக்கமாகிவிட்டனர். சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு மாலதிக்கு மீண்டும் அதே ரூட்டில் டியூட்டி போடப்பட்ட போது விக்ரம் யோசிக்காமல் அதே ரயிலில் டிக்கெட் புக் செய்தான். இந்த முறை அவனது சீட்டு கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஆனால் அவனுக்கு இந்த பயணம் இருக்கைக்காக தேவைப்படவில்லை. ரயில் நாக்பூரை அடைந்ததும் மாலதி கோச்சிற்குள் வந்தாள். இருவரின் பார்வையும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. சில நொடிகளுக்கு இருவரும் ஒருவரை ஒருவர் அப்படியே பார்த்து கொண்டிருந்தனர். மாலதி லேசாக புன்னகைத்து அப்போ இப்போதெல்லாம் வேண்டுமென்றே டிக்கெட் புக் செய்ய தொடங்கிவிட்டாயா என்றாள். விக்ரமும் சிரித்து விட்டான். என்ன செய்வது, சில பயணங்களை மீண்டும் செய்ய வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது என்றான். அன்று இரவு இருவரும் முன்பை விட இன்னும் அதிகமாக தங்களது மனதை திறந்து பேசினர். இப்போது அவர்களுக்கு இடையே இருந்த தயக்கம் முழுமையாக மறைந்து விட்டிருந்தது. மெல்ல மெல்ல சந்திப்புகள் அதிகரிக்க தொடங்கின. சில நேரங்களில் மாலதி விடுமுறை நாளில் மும்பைக்கு அவனை சந்திக்க வருவாள். சில நேரங்களில் விக்ரம் அவளது ரயில் நிலையத்திற்கு சென்று விடுவான். இருவரும் ஒன்றாக சுற்றுவார்கள், உணவு சாப்பிடுவார்கள் மற்றும் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். விக்ரமுக்கு இப்போது ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் மாலதியின் நினைவே பழக்கமாகிவிட்டது. மறுபுறம் மாலதியும் இப்போது தன் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் முதலில் அவனிடம்தான் பகிர்ந்து கொள்வாள். ஒரு நாள் விக்ரம் விளையாட்டுக்கு மேடம், உங்களால் இப்போதெல்லாம் ரயிலை பார்த்தாலே என் முகத்தில் புன்னகை வந்துவிடுகிறது என்றான். மாலதி சிரித்து கொண்டே உன்னால் எனக்கு இப்போதெல்லாம் வெயிட்டிங் டிக்கெட் வைத்திருக்கும் ஒவ்வொரு பயணியின் ஞாபகமும் வந்துவிடுகிறது என்றாள். இருவரும் சத்தமாக சிரித்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால் இப்போது இந்த உறவு நட்பை தாண்டி எங்கோ முன்னேறி சென்று விட்டது. இருவராலும் ஒருவரை ஒருவர் இல்லாமல் தங்களது வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இறுதியாக ஒரு நாள் விக்ரம் தன் குடும்பத்தினரிடம் மாலதியை பற்றி பேசினான். மறுபுறம் மாலதியும் தன் குடும்பத்தினரிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டாள். ஆரம்பத்தில் இரு வீட்டாருக்கும் சற்றே தயக்கம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இருவரும் உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்ததும் குடும்பத்தினர் அனைவரும் சம்மதித்தனர். சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு இரு குடும்பத்தினரின் முன்னிலையில் அவர்களது திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு விக்ரம் சில நேரங்களில் விளையாட்டுக்கு அன்று எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகியிருந்தால் ஒருவேளை உன்னுடனான என் கல்யாணம் எப்போதுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்காது என்பான். இதை கேட்டு மாலதி சிரித்து கொண்டே அவனை பிடித்து கொள்வாள். இப்பொழுதெல்லாம் எப்போதெல்லாம் இருவரும் ரயிலில் பயணம் செய்கிறார்களோ அப்போதெல்லாம் அந்த முதல் இரவை நினைத்து புன்னகைத்து கொள்கிறார்கள். ஒரு வெயிட்டிங் டிக்கெட், ரயிலின் நீண்ட பயணம் மற்றும் 2 அறியாத மனிதர்களின் சிறிய உரையாடல் என அனைத்தும் எப்போது வாழ்க்கையின் மிக அழகான உறவாக மாறியது என்பது ஒருவேளை அவர்களுக்கே புரிந்திருக்காது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், சில நேரங்களில் வாழ்க்கையின் மிக அழகான உறவு திடீரென்றுதான் ஆரம்பமாகிறது. ஒரு மனிதனின் நற்குணம், அவனது நடத்தை மற்றும் துணையாக நிற்கும் விதம் மட்டுமே ஒருவரை இதயத்திற்கு நெருக்கமாக கொண்டு சேர்க்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.